கல்விசோன் வழங்கும் கட்டுரை இணைய பாதுகாப்பு. இன்றைய உலகம் இணையமின்றி இயங்க முடியாத நிலைக்கு வந்துள்ளது. கல்வி, வங்கி, வணிகம், தகவல் தொடர்பு, பொழுதுபோக்கு என அனைத்து துறைகளிலும் இணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இணையத்தின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அதனை பாதுகாப்பாக பயன்படுத்துவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இணையத்தில் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதும் இணைய குற்றங்களில் இருந்து தற்காத்து கொள்வதும் இணைய பாதுகாப்பு ஆகும். கணனி, மொபைல், இணைய கணக்குகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை இணையவழி தாக்குதல்கள், வைரஸ்கள், மோசடிகள் மற்றும் தரவு திருட்டுகளில் இருந்து பாதுகாக்கும் செயல்முறையினை இணைய பாதுகாப்பு எனப்படுகிறது. இணைய பாதுகாப்பின் அவசியம் என்னவென்று ஆராய்வோமானால், இணையத்தின் மூலம் வங்கி பரிவர்த்தனைகள், ஆன்லைன் வகுப்புகள், சமூக வலைத்தளங்கள் மற்றும் மின்னஞ்சல் சேவைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். பாதுகாப்பு இல்லையெனில் நமது தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படலாம். இதனால் பண இழப்பு, தனியுரிமை பாதிப்பு மற்றும் இணைய மோசடிகள் என்பன ஏற்பட வாய்ப்புள்ளது. இணையத்தில் ஏற்படும் ஆபத்துக்கள் பல உள்ளன. அவையாவன: கடவுச்சொல் திருட்டு, போலி இணையதளங்கள், வைரஸ் மற்றும் தீங்கிழைக்கும் மென்பொருட்கள், சமூக வலைத்தள மோசடிகள், இணைய துன்புறுத்தல், தனிப்பட்ட தகவல் திருட்டு, ஆன்லைன் வங்கி மோசடிகள். இவை யாவும் இணையத்தில் ஏற்படும் ஆபத்துக்கள் ஆகும். அடுத்து இணையத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வழிமுறைகளை நோக்குவோமாயின், வலுவான கடவுச்சொல்லை பயன்படுத்த வேண்டும். OTP, ATM பின், வங்கி விவரங்கள் போன்றவற்றை யாரிடமும் பகிரக்கூடாது. தெரியாத நபர்களிடமிருந்து வரும் இணைப்புகளை, அதாவது லிங்கை திறக்கக்கூடாது. அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கணனி மற்றும் மொபைலில் வைரஸ் தடுப்பு மென்பொருளை நிறுவ வேண்டும். சமூக வலைத்தளங்களில் தனிப்பட்ட தகவல்களை அதிகமாக பகிர வேண்டாம். சந்தேகத்துக்குரிய மின்னஞ்சல்கள் மற்றும் செய்திகளை புறக்கணிக்க வேண்டும். பயன்பாடுகள், அதாவது ஆப்ஸ் மற்றும் இயங்குதளங்களை, அதாவது சாஃப்ட்வேர் அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டும். இவற்றை நாம் கடைபிடித்து வந்தால் பெரும்பாலும் இணைய பாதுகாப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்கள் இணையத்தை கல்விக்காக பயன்படுத்த வேண்டும். சமூக வலைத்தளங்களில் நேரத்தை வீணாக்காமல் உண்மையான தகவல்களை மட்டுமே பகிர வேண்டும். இணையத்தில் பிறரை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். இணைய துன்புறுத்தல் அல்லது மோசடிகளை பார்த்தால் உடனடியாக பெற்றோர் அல்லது ஆசிரியர்களிடம் தெரிவிக்க வேண்டும். இணையம் மனித வாழ்க்கையை எளிதாக்கியுள்ள ஒரு சிறந்த தொழில்நுட்பமாகும். ஆனால் பாதுகாப்பற்ற பயன்பாடு பல ஆபத்துக்களை ஏற்படுத்தும். எனவே இணையத்தை விழிப்புணர்வுடன், பொறுப்புடன் மற்றும் பாதுகாப்பாக பயன்படுத்தினால் மட்டுமே அதன் முழு பயனையும் நாம் பெற முடியும். பாதுகாப்பான இணைய பயன்பாடே பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான முதல் படியாகும் என்றால் அது மிகையாகாது. இணைய பாதுகாப்பு பற்றிய இக்கட்டுரை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கட்டுரைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.